இது வந்து பாதி பேர் 3/4 கப்பு கொண்டக்கடலை முந்தா நாள் நைட்டு ஊற வச்சாச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் இருக்குமா தம்பி? ஓகே, ஒரு 3/4 கப்பு. இதோட ஒரு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இதே 3/4 டம்ளர் 2 கப்பு ஒன்று ரெண்டு கப்பு டம்ளர் போட்டு இதே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 விசிலு 3 விசிலுக்குள்ளே என்ன நான் ரெடி பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட வந்து பேச்சுலர் குக்கிங்கிறதுனால இந்த மாதிரி கீறி விட்டு தம்பி எடுத்தீங்க, நான் பார்க்கலாம் தம்பி, நீங்கள் எடுக்கிறத மட்டும் பாருங்க தம்பி. என்ன நீங்கள் போங்க கேமராமேன் சரியில்லைங்க. நேற்று நைட்ல என்ன தூக்கலடா. இப்படியே முழுசாக போட்டு அடைச்சோன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வந்துடா எடுத்துருவா பேசுங்க. எடுத்துடு யூடியூப் சேனல் அது ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து போத கொஞ்சம் ஓராயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. வாங்கிட்டு இது என்ன பேச்சுலர் சமையல் தானே, எல்லாம் கிடக்கும் எல்லாம். இப்போ இதையும் 2 பச்சை மிளகாயும் போட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? தெரியாது. பால் எடுக்க போகிறோம். பால் எடுத்துட்டு அதெல்லாம் நீ எப்போதும் எடுக்கிறாங்க தான், அது பண்ண முடியாது. ஓகே ஓகே, கையில் போயிடும். இதுவா இப்படி எடு. இதுவா இப்போ நம்ம வெட்டி வச்ச தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்து பால் எடுக்க போகிறோம். ஏன் பச்சை மிளகா சேர்க்கணும்னா கொஞ்சோண்டு காரம் கிடைக்கும், அது கட்டி தான். ஓகேவா? நம்ம பயில எல்லாம் வந்துட்டு அல்சர் பேச அதனால் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அடுத்துட்டு தான் தெரியுது. பச்சை மிளகாவும் வெங்காயம் மட்டும் போட்டு அடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சோண்டு எண்ணெய் தண்ணி ஊற்றி கொடுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அடுத்து பால் எடுத்துக்கலாம். இதுதானே ஃபஸ்ட்டு எடுத்தியா? அரைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதுல பால் எடுக்க வேண்டியதான். அடுத்த வீடியோ கட் பண்ண சீனியரு ஒருவா தூங்கி போவா நாத்தியா 6 விசில் வந்துருக்கு. விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி வச்ச வேண்டியதான். ஏன்னா நைட்லேருந்து ஊறிட்டு இருக்கிறாங்களா? ஓகேவா? ஓகே. 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு உரல் எதுவும் யோசிக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கத்தி இருக்குதா, அப்படி இல்லையா, இந்த மாதிரி ஒரு கத்தி இருக்குதா போட்டு வச்சே அடி. அப்படி பறந்து போட்டு விட்டுணும். பூண்டை 1 2 3 இந்த வயசுலாம் வராது எனக்கு. 4 கலப்படாது. 5
6 7 8 9 பூண்டு முடிஞ்சு போச்சு. கடாய் வச்சப்போ ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணி கடாய் நல்லா சூடாகட்டும். சூடாக அப்புறம் எண்ணெய் ஊற்றிப்போம். இது அப்புறம் வந்து இது பாருங்க, சட்டி சூடாகிடுச்சு. கொஞ்சோண்டு ஆயிடுச்சு. இப்போ எங்கே சூட இன்னும் நல்லா காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, அடுத்தது 2 ஏலக்காய், அடுத்தது வந்துட்டு பட்டை, வயசெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது பட்டை, அடுத்து கிராம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். நல்லா கலக்கி அது 3 விட வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சு பச்சை மிளகா, போட்டு பச்சை மிளகா நல்லா வேகலாம். இஞ்சி வெட்ட பூண்டு பிரித்து வச்சது, போட்டு நல்லா கிண்டணும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். போட்டு நல்லா கபான வாசம் வந்து இருக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால கொஞ்சமாக தக்காளி வேணாம் வச்சிடலாம்ல. அரை ஸ்பூன் போடுவோம்.
தக்காளி எடுத்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அது கழுவின தண்ணி போட்டு கிண்டி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். கிண்டி இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு சூடு பண்ணணும், லோ ஃப்ளேமில். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டே இருங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் கொண்டைக்கல்லையும் வந்துச்சுன்னு இருக்கும். ஓகே, சூப்பராக வந்துருக்குது. வேறா எடு 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 எடுத்து கையில் வச்சுக்கு. அது வந்து கட் ஆகிடும். ஓகே, செம்ம. இதுதான் வேணும். லைட் எரியுது. வேறா வீடியோ எடுப்படுறா. ஓகே, மிளகாத்தூள் போடாமல் நல்லா செவேன்னு இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வெரி லோவில் வச்சுட்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் 1.5 கரண்டி போட்டு கொண்டைகளை போட்டு ஒரு வாட்டி ஊற வைப்போம். ஊற வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கரம் மசாலா தேங்காய் பூ போடுறதுக்கு முன்னாடி மசாலா போட்டு நல்லா பரட்டிட்டு மசாலா வாசனை போகணும். போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கிண்டணும். ஓகேவா? இல்லாட்டினா மசாலா கருகி போடும். கிண்டிக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஒரு கலக்கிட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா மசாலா வெந்துடும். கிண்ட தேவையில்லை. இதுதான் நான் வந்து 4 வருஷத்தில் கற்றுக்கிட்டது. கிச்சன் ஆரம்பித்து 6 மாதத்தில் கற்றுக்கிட்டது. ஓகேவா? நல்லா முட்டை வரும். முட்டை வரும்போது கூப்பிடு.
பார்க்க ப்ரொஃபஷனலாக இல்லை எதுவுமே எடுத்துடணும். தப்பாக இருக்கணும். நேரம் எடுக்காது வந்து படுக்காடுறதுலே வேறு லெவலில் இருக்குது. சப்பாத்தி மாவு என்னாச்சு? தண்ணி ரொம்ப வீக்கா கரெக்டாக தானே ஊற்றுவேன். ஓகே, இதில் முடிச்சுக்க. அதை பாரு. சூப்பராக வந்துட்டு இந்த தருணத்தில் நம்ம வேக வச்ச கொண்டைகளில் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிக்கணும். நல்லா மசிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்கும் போது மசிச்ச உருளைக்கிழங்க போட்டுற வேண்டியது. போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு உருளைக்கிழங்கு தான் கிரேவிக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் வந்து உருளைக்கிழங்கு. சப்போஸ் நம்மளுக்கு உப்பு அதிகமாக போட்டுனா கூட கிளியர் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால ஒரு 2 கொதி வந்தாலே போடுவோம். தண்ணி ஊற்றியே வைக்க முடியாது. தண்ணினா கொதிச்சிட்டா கொதிச்சு நல்ல வாசனை ஒன்று வருங்களா? கொண்டைக்கடலை வாசனை போகணும். ஓகே, கொண்டைக்கடலை வாசனை போய் நம்மளோட மசாலோட வாசனையும் நம்ம போட்ட ஒரு பட்டையோட வாசனையும் வரணும். ஓகே, இப்போ வந்துட்டு தேங்காய் பால் மட்டும்தான். நம்ம பச்சை மிளகா தேங்காய் போட்டு அரைச்ச பால் அப்படியே ஊற்றணும். அப்படியே ஊற்றிட்டு கிண்டணும். நாங்கள் 3 பேருங்கிறதால கிரேவி மாதிரி வச்சுக்கிறேன். போதுமா கிரேவி? போதும். போதுமா நம்ம தண்ணி ஊற்றுவாங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டு டேஸ்ட்டாக இருந்தால் அப்புறம் காலி பண்ணிடுவோம். ஓகே, கொண்டைகள் எடுத்தோமோ அதில் வந்து அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு
நல்லா கிண்டிட்டு தேங்காய் பால் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட வேண்டியதான். போயிட்டா கொதி வந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம ரெடிமேட் சன்னா மசாலா வாங்கி அப்படியே மேலாப்பில் பரப்பரம் தூவி விட்டு நல்லா கரம் மசாலா வாசனை வரும். இது கரம் மசாலா இல்லைடா, இதுக்கப்புறம் தான் கரம் மசாலா போட போகிறோம். சன்னா மசாலாவா? சன்னா மசாலா கும்பிட்டு தான் போகணும். ஓகே, போட்டுட்டு நல்லா கிண்டணும், நல்லா கிண்டணும். நல்லா வாசனை போகிற வரைக்கும். வேறு லெவல். எடுத்தா போட்டுக்கோங்க. நான் சொல்லலை, நான் சொல்ல அப்படி சொல்லு. விட்டுறா, இல்லை சொல்லு, சொல்லி முடிச்சுவிடு. உங்கள்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை, இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் பேச்சுலர் சமையல். இது பேர் என்ன? இதா சப்பாத்தி குருமா. நம்ம வைக்கிறதாண்டா பேரு. சப்பாத்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குருமா எப்படி இருக்கு? கேவலமாக இருக்கு. கேவலமாக இருக்குன்னா இப்போ மசாலா பிடிங்கி 4-5 சப்பாத்தி வச்சு தின்னுட்டு இருக்கேன். எதுவுமே கேவலமாக இருக்குன்ற ஓடி போயிரு, அப்படியே ஓடி போயிரு. நல்லா இருக்கே, நல்லா இல்லையா? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சும்மா சொல்லாத, எப்படி இருக்குன்னு ஒன்றா ஒழுங்காக இதை உண்மையாக சொல்லு. சூப்பராக இருக்குண்ணா. ஸ்மெல்லு அப்படி இருக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குருமா மீந்து போச்சு, சப்பாத்தி மீந்து போச்சு. குருமாவும் நல்லா இல்லை, சப்பாத்தி நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சேட்.